பலாவை மதிப்பு கூட்டினால் மதிப்பு தானாக கூடும். மதிப்பு கூட்டப்பட்ட ஒரு பலாவினுடைய மதிப்பு என்னவா இருக்குன்ற தகவலை சுருக்கமாக சொல்கிறேன். குறைஞ்சது 100 ரூபா. ஒரு கிலோ பலாச்சோளம் இங்கேயே விற்பாங்க, 200 ரூபாய் விற்பாங்க. ஆனால் மதிப்பு கூட்டு அதை சிப்ஸாக மாற்றினோம்னா 1000 ரூபாய் ஒரு கிலோ. அதே வேக்யூம் ஃப்ரைட்னா 2000 ரூபாய். அதே ஃப்ரோசன் ரைடு எண்ணெய் இல்லாமல் வறுத்தா ஒரு கிலோனுடைய விலை IQFன்னு சொல்கிறாங்க. அதுக்கு 5000 ரூபாய் ஒரு கிலோ. அப்போ ஒரு கிலோவை 5000 மாற்றக்கூடியதை யாராவது கையில் எடுக்கிறோமா? நான் ஒரு விவசாயி. பலாந்தோப்பு வச்சு பலா மரம் வச்சு தான் உற்பத்தி பண்ணின்னு இருக்கேன். அதுலேருந்து பலாக்காயை சொந்த மரத்துலேருந்து பலாக்காயை எடுத்து பச்சைக்காயாகவே எடுத்து அதை பவுட்ரு பண்ணுறேன். அதாவது தோலெல்லாம் நீக்கிட்டு அதை கொட்டையும் ஜொலையும் போட்டு சோலார் ட்ரைலையும் கரண்ட்டு ஃபோர்மாவிலையும் தயார் பண்ணி அப்படி பல்வரிசையில் போட்டு அரைச்சி பவுடராக விற்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா பலா பழங்களில், பலா காயில், பலா பிஞ்சில், பலா வகையில் எல்லா நிலையிலையும் ஒரு மதிப்பு கூட்டுதல் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா பலா பழத்தில் சிப்ஸு, பலாப்பழ ஜூஸு, பலாக்கொட்டையில் உப்புமா, அதுக்கப்புறம் பலாக்கொட்டையில் அவிச்சிட்டு லட்டு, கொழுக்கட்டை, அதுக்கப்புறம் பாயாசம், அல்வா, பிரியாணி, அதுக்கப்புறம் அதோடைய வேஸ்ட் அந்த சக்கை தோல்ல இருந்து பக்கோடா செய்கிறாங்க, பஜ்ஜி செய்கிறாங்க. ரொம்ப இனிப்பான பழத்தில் சொலையில் பஜ்ஜி செய்யும் போது கிட்ஸ்க்குலாம் ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ அருமையாக இருக்குது. பலாப்பழத்தை நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கிறோம், எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் மற்றதெல்லாம் அந்த தோல் மற்ற எல்லா பொருளுமே வேஸ்ட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தோலில் இருந்து எல்லா பொருளுமே அது யூஸ் ஆகுதுன்றதை இங்கே தான் நாங்கள் கற்றுக்கிட்டோம். பலா கொட்டையை வறுத்து அதில் ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து அரைச்சி காப்பி தூள்னு ரெடி பண்ணி கொடுத்தாங்க. அதை வாசமே நல்லா இருக்குது. அடுத்ததில் லட்டு செஞ்சுருக்காங்க, இட்லி பொடி செஞ்சுருக்காங்க, பலாப்பழத்தில் அல்வா கூட செஞ்சுருக்காங்க. முதல் முறையாக நான் உப்புமான்றது இப்போ தான் பலாப்பழத்தில் உப்புமானா என்னடா இது எதில் பண்ண போகிறாங்கன்னு வந்தேன். பார்த்தா பலா கொட்டையிலேருந்து அதை வேக வச்சு அதுலேருந்து உப்புமா பண்ணியிருக்காங்க. பலா இதுலேருந்து கிரேவி பண்ணாங்க, பல லட்டு பண்ணாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், அதாவது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அவ்வளோ விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். முக்கியமாக அதுலேருந்து காஃபி பவுடர், அதுவும் பலாக்கொட்டையில் காஃபி பவுடர்ன்றது காஃபி பவுடர்னு சொல்லக்கூடாது. ஆக்சுவலாக அதை இன்ஸ்டன்ட் மிக்ஸுன்ற மாதிரி சொல்லலாம். அதை நம்ம பால் அப்படியே கலந்து சாப்பிட்லான்ற மாதிரி சொன்னாங்க. அதுவும் ரொம்ப அருமையான விஷயம். பழத்திலிருந்து மதிப்பு கூட்டி லாங் லைஃப் ஒரு 6 மாதம் 1 வருஷம் வச்சுருந்து எப்படி சாப்பிட்லான்ற மாதிரி அதை தூளாக்கி பேக் பண்ணி வச்சுருக்குறாங்க. அது 2 வருஷத்துக்கு கெடாமல் இருக்கும். அதை வச்சு நம்ம சூப்பு, அப்புறம் சப்பாத்தியில் கலந்து சாப்பிட்றது, தோசை மாவில் கலந்து சாப்பிட்ற மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க டிஸ்பிளேயில். அதுவும் நல்லா இருந்தது, அதுவும் வாங்கியிருக்கோம். அதே மாதிரி நம்ம பலாப்பழத்தை அப்படியே கிறிஸ்பியாக சிப்ஸ் மாதிரி செஞ்சுருந்தாங்க. அது அப்படியே ஃப்ரெஷ்ஷான பலாப்பழம், அதுவும் நம்ம 6 மாதம் 1 வருஷம் வச்சு சாப்பிட்ற மாதிரி நல்லாயிருக்கு. இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு இந்த பலாப்பழத்தை 1 வருஷம் வச்சு சாப்பிட்றது மாதிரி இருக்கிறது ரொம்ப நல்லா இருந்தது, பிடிச்சிருக்கு. காலையில் எல்லாரும் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு செய்முறை பயிற்சி ஆரம்பித்ததுலேருந்து நம்மளே செஞ்சு அவங்க அந்த இடத்துல செஞ்சதையும் நம்ம சாப்பிட்டோம் எல்லாத்தையும். அது மட்டும் இல்லாத இவ்வளோ நாள் வரைக்கும் நம்ம சாப்பிட்டது பலாப்பழத்தில் பலாப்பழமும் பலாக்கொட்டையும் தான் சாப்பிட்ருப்போம். பலாப்பழம் சாப்பிட்டுட்டு பலாக்கொட்டையை சுட்டு சாப்பிட்ருப்பாங்க, இல்லை அவிச்சு சாப்பிட்ருப்பாங்க, இல்லை குழம்புல போட்டு சாப்பிட்ருப்பாங்க. ஆனால் ஒரு முழு பலாப்பழத்தை ஒரு பீஸ் கூட வெளியில் குப்பையில் போடாமல் நம்மளுக்கு எல்லாமா சமைக்க முடியுன்றதை இன்னைக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் கற்றுக்கிட்டேன். கண்டிப்பாக இது மாதிரி ஒரு கிளாஸ் உங்களுக்கு வந்துச்சுன்னா மிஸ் பண்ணாமல் போங்க.